அப்ப தமிழ்நாட்டு மக்கள் கைகட்டி இருந்து வேடிக்கை பார்க்காம முதலமைச்சரும் முன்னைய கால தளபதி இளைய தளபதியாக கருதப்பட்டவர் பிற்பட்ட காலங்களில் இனிவரும் காலங்களில் பிரதமராக கூட வாக்கு அரசியலுக்காக இந்திய மீனவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி உண்மை நிலைகளை மறைத்து அவர்கள் செயற்படுத்ததில் இலங்கை இந்திய என்ற நாட்டு பிரச்சனையை மட்டும் கதைக்காம வீட்டு பிரச்சனையை கதைப்ப மன்ற மாதிரி யாழ்ப்பாண மாநகர சபையில் என்ன நடக்கிறது, யாழ்ப்பாண மாநில கடந்த கால அரசாங்கத்தை போல் இந்திய இலங்கை மீனவர்களை தூண்டிவிட்டு சண்டை போட்டு வேடிக்கை பார்க்காம ஆளுநர் சொல்வதைத்தான் செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எதற்கு இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த சபை எதற்கு என்ற ஆளுநருடைய மீது கொடுக்கலாம், ஆளுநர் இந்த சபையை நடத்தட்டும் என்ற மாதிரி இந்த உள்ளாட்சி மன்றங்களுக்கான அதிகார பரவலாக்கத்தை எவ்வாறு இந்த மத்திய அரசாங்கம் மேற்கொண்டு இந்தியாவுடைய அந்த பயங்கரமான இந்த படகுகள் இலங்கையின் கடல் வளத்தை அழித்து இயற்கை வளங்களை அழிக்கின்ற அந்த படகுகளை தடை செய்தாலே இந்த இந்திய இலங்கை மீனவ பிரச்சனை வந்து இருக்காது. பெரும்பாலும் இதுகளை தொற்பொருட்கொடி சொந்தங்களை அந்த அடிபட விட்டு வேடிக்கை பார்ப்பதை நிறுத்திவிட்டு விஜய் அவர்கள் தன்னுடைய ஒரு தீர்க்கமான விடயத்தை. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சரும் முன்னைய கால தளபதி இளைய தளபதியாக கருதப்பட்டவர் பிற்பட்ட காலங்களில் இனிவரும் காலங்களில் பிரதமராக கூட தகுதி இருக்கு என்று அவருடைய விஜய் அவர்களுடைய குரு ஜோதிட குரு வந்து தெரிவித்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் ஒரு புறாவும் இருக்க, அதே நேரத்தில் இலங்கை சார்ந்த ஒரு முக்கிய நபரும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் விஜய்க்கு ஏன் வாக்களித்து இருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஊழலை இல்லாமக்கிறதுக்கு, குடும்ப ஆட்சிக்கு முடிவு காட்டுறதுக்கு, அதிகார துஷ்பிரயத்தை தடுப்பதற்கு என்று பல்வேறுபட்ட காரணிகளுக்காக தமிழ்நாட்டு மக்கள் விஜய் அவர்களுக்கு வாக்களித்து இருக்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் கைகட்டி இருந்து வேடிக்கை பார்க்காமல் அந்த விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைகளை எவ்வாறு விஜய் அவர்கள் அணுக வேண்டும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் இலங்கையின் கடற்தொழில் அமைச்சர் ராசலிங்கம் சந்திரசேகர் அவர்கள். குறிப்பாக இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையில் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்றார். மத்திய அரசினால் இந்திய மத்திய அரசினால் தடை செய்யப்பட்டிருக்கும் இழுவை மடி தொழிலை முதலாவது நிறுத்த வேண்டும். குறிப்பாக வந்து அந்த இழுவை மடி படகுகளுடைய உரிமையாளர்கள் யார் என கண்டறிந்து அதில் மூலம் வருகின்ற தொழிலாளர்கள் யார் என கண்டறிந்து அவர்களை முதல் தடுக்க வேண்டும். இலங்கை வந்து ஒரு சுயாதீன நாடு, அது இறமை மிக்க நாடு, அதனுடைய இறமையில் யாரும் தலையிடக்கூடாது. அவர் தலையிட்டால் நாங்கள் கைது செய்வோம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார் யார் ராசலிங்கம் சந்திரசேகர் அவர்கள். முக்கியமாக வந்து அவர் இந்த இழுவை மடிவுகளை தான் காரணம் காட்டுறார். குறிப்பாக வந்து அண்மையில் அந்த கர்நாடகா தெலுங்கானா பிரதேசத்தில் அந்த எல்லை தாண்டி வந்த மீனவர்களை தடுத்து நிறுத்தி சட்ட நடவடிக்கை உட்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ இந்தியா தங்களுக்குள்ளேயே இவ்வாறு நடவடிக்கை மாநிலங்களுக்கு இடையிலே இவ்வாறான நடவடிக்கைகளை மீனவர்கள் மேற்கொள்ளும் போது இலங்கையின் சுயாதீனத்தில் கையை வைத்தால் நாங்கள் எவ்வாறு வேடிக்கை பார்ப்பது என்ற ரீதியில தான் அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கார். அது மட்டுமில்லை, நாங்கள் யாரை கைது செய்கின்றோம் என்று பார்த்தால் வடகிழக்கில் வாழுகின்ற 25% மீனவ குடும்பங்கள், குறிப்பாக வந்து வடகிழக்கில் வந்து 25% மீனவ குடும்பங்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற இந்த சட்ட நடைமுறைகளை மீறி இலங்கையின் சுயாதீனத்தை மீறி இலங்கையினுடைய இறமையை மீறி உள்வருகின்ற இந்த மீனவர்களைத்தான் நாங்கள் கைது செய்கிறோம். அவர்கள் சட்ட ரீதியற்ற முறையில் இங்கே வருகை தருவதை நிறுத்தினால் இங்கு யாரும் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார் ராசலிங்கம் சந்திரசேகர் அவர்கள். இப்போ உண்மையிலேயே இந்த விடயங்கள் வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டும். என்றால் இந்திய மீனவர்களுக்காக வாக்கு அரசியலுக்காக இந்திய மீனவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி உண்மை நிலைகளை மறைத்து அவர்கள் செயற்படக்கூடாது. இந்திய அந்த சட்டவிரோதமான வருகையினால் இலங்கையினுடைய கடல் வளம் கேள்விக்குட்படுத்தப்பட்டு இருக்கிறது. வருங்காலத்தில் அந்த கடல் வளம் எவ்வாறு போக போகிறது என்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டு இருக்கிறது. அப்போ இதனால் யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் இலங்கை மீனவர்களுடைய அந்த ரோலர்ஸ் வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட ஒரு ரோலர்ஸ். அப்போ அந்த படகுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட கடல் வளத்தை பாதிக்காத வகையில் தான் காணப்படுகிறது. இருந்தாலும் அந்த படகுகளுக்கு கூட இலங்கையில் சில இடங்களில் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு அது தடை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்துக்களும் நிலவுகிறது. அப்போ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கேங்க, இந்தியனுடைய அந்த பயங்கரமான இந்த படகுகள் இலங்கையின் கடல் வளத்தை அழித்து விட்டது. குறிப்பாக பல்வேறுபட்ட கூறிய கருத்துனா இந்தியாவினுடைய கடல் வளத்தை அழித்து விட்டு இப்போ இலங்கையினுடைய கடல் வளத்தை அழிப்பதற்காக சில தொழிலாளர்கள் வந்து இவ்வாறு செயற்படுவதனால்தான் இவ்வாறு ஒரு பாரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது என்ற ரீதியில் தான் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு வருகிறார்கள். அப்போ உண்மையிலே விஜய் அவர்கள் செய்ய வேண்டியது இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய
படகினை அனுமதிக்கு கொடுக்க வேண்டும். மேலே இந்த இயற்கை வளங்களை அளிக்கின்ற அந்த படகுகளை தடை செய்தாலே இந்த இந்திய இலங்கை மீனவ பிரச்சனை வந்து இருக்காது பெரும்பாலும். அப்போ இதுகளை தொற்பொருட்கொடி சொந்தங்களை அந்த அடிபட விட்டு வேடிக்கை பார்ப்பதை நிறுத்திவிட்டு விஜய் அவர்கள் தன்னுடைய ஒரு தீர்க்கமான விடயத்தை முன்வைக்க கடந்த கால அரசாங்கத்தை போல் இந்திய இலங்கை மீனவர்களை தூண்டிவிட்டு சண்டை போட்டு வேடிக்கை பார்க்காமல் விஜய் அவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இலங்கை வாழ் இந்த விஜய ரசிகர்களுடைய பெரும் ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. இந்த எதிர்பார்ப்பை விஜய் அவர்கள் நிறைவேற்றுவாரா என்ற சந்தேகம் தான் இங்கு எழுப்பப்பட்டு வருகிறது. காலப்போக்கில் தான் பார்க்க வேண்டும் விஜய் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த போகிறார், தன்னுடைய ரசிகர் மன்றங்களை தொண்டர்களை சரியான முறையில் எவ்வாறு கையாள போகிறார் என்பதில் தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம் அடங்கியிருக்கிறது. சில இடங்களில் சில பேர் முதுகெலும்புடன் செயற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்துக்கு காணப்படுகிறது. மீனவர்கள் இவ்வாறான அந்த இழுவை மடியில் கை வைத்தால் அந்த மீனவர்களுடைய வாக்குகளை இழக்கக்கூடும் என்று நாட்டினுடைய பலத்தை இழக்குகிறார்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கடந்த காலங்களை பார்த்தால் இது அவர்களுக்கு தெரியாமல் இல்லை, தெரிந்திருக்கு. கடல் வளம் வந்து பாதிக்கப்படுகிறது இந்த இழுவை மடியால். ஆனால் ஏன் அவர்கள் அதனை தடை செய்யவில்லை? மத்திய அரசினால் தடை செய்ய தமிழ்நாட்டு அரசாங்கம் ஏன் அதை தடை செய்யவில்லை என்று பார்த்தால் வாக்கு அரசியல் என்ற ஒரு விடயம் காணப்படுகிறது. அப்ப மீனவர்களுடைய பெரும்பாலான வாக்குகளை இழக்க நேரிடும். அதனால்தான் இழுவை மடுவினை இவர்கள் பாதுகாக்கிறார்கள், இழுவை மடிக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள், வெறுமனை கச்சத்தீவை மீட்போம் அதை மீட்போம் என்று மட்டுமே கொடுக்கிறார்கள் தவிர இந்தியாவினுடைய கடல் வளத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் இவர்கள் மேற்கொள்ளவில்லை என்றுதான் இங்கு காணப்படுகிறது. உண்மையிலேயே நாட்டு மக்கள் மீது அல்லது நாட்டின் மீது உண்மையான பற்றிருந்தால் இயற்கை வளங்களை அளிக்கின்ற இவ்வாறான படகினை இவர்கள் தடை செய்வார்கள் என்றுதான் எல்லோரும் கருதுகிறார்கள். சமூகத்தோட இந்தியாவில் இருக்கின்ற பல சமூகவாசிகள், அதாவது முக்கிய இயற்கை வளங்களை நேசிப்பவர்கள் கூட ஏன் இன்னுமே இவர்கள் இதை தடை செய்யாமல் இருக்கிறார்கள் என்ற ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். உண்மையிலே விஜய் அவர்கள் மக்களால் பெரும் வாரியான வாக்குகளை அள்ளி பெற்று முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். ஊழலுக்கு எதிரான அரசாங்கமாக உருவெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் குதிரை பேரம் பேசுபவர்கள் அல்ல, குதிரை போல் நடப்பவர்கள், குதிரை வேகம் கொண்டவர்கள் என்று சொல்லியிருப்பவர்கள் எவ்வாறு இந்தியாவின் கடல் வளத்தை பாதுகாப்பதுடன் ஏனைய நாடுகளுடைய கடல் வளத்துக்கு அழிவு வருவதையும் தடுக்க போகிறார் என்ற மாதிரி தான் எங்களுடைய கருத்து நிலவுகிறது. அதே நேரத்தில் வந்து நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்லணும். தொழிலுக்காக எல்லை தாண்டி வருபவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது வந்து ஒரு நியாயமற்ற ஒன்றுதான். அதே நேரத்தில் இன்னொரு நாட்டின் இறமையை கேள்விக்குட்படுத்தும் விதத்தில் நடப்பவர்களையும் கைது செய்யாமல் வேடிக்கையும் பார்க்க முடியாது என்பதும் இங்கு காணப்படுகிறது. சட்டம் அனைவருக்கும் சமமானது, அந்த சட்டம் அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்க போகிறது இலங்கை இந்திய திருநாட்டில். இலங்கை இந்திய என்ற நாட்டு பிரச்சனையை மட்டும் கதைக்காம வீட்டு பிரச்சனையை கதைப்ப மட்டும் மாதிரி யாழ்ப்பாண மாநகர சபையில் என்ன நடக்கிறது? யாழ்ப்பாண மாநகர சபை ஆனது மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஒரு சபை, மக்கள் சபைன்னு சொல்லலாம். அந்த சபையில் என்னென்ன நடக்கிறது, என்னென்ன தீர்மானங்களுக்கு தடை வருகிறது என்று தொடர்பான ஒரு சின்ன காணொலியாகவும் நாங்கள் இதை பார்க்கலாம். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விடயம் பார்த்தால் அண்மையில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சார்ந்த மாநகர சபை உறுப்பினர் வந்து மாநகர சபையிடம் ஒரு கோரிக்கை விடுக்கிறார். அந்த கோரிக்கையை வந்து மாநகர சபையானது ஏற்று அனுமதிக்காக யாரிடம் ஆளுநரிடம் அனுப்பப்படும் போது ஆளுநர் அதை மறுக்கிறார். அது என்ன கோரிக்கை என்று பார்த்தால் அண்மையில் வந்து யாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கும் யாழ்ப்பாண பரியோவான் கல்லூரிக்கும் இடையிலான ஒரு துடுப்பாட்டு தொடர் ஒன்று நடைபெற்றிருந்தது. அது வந்து வடக்கின் மாபெரும் போர் என்று கூட அழைக்கப்படுகிறது. அப்போ அது ஒரு புறம். மற்ற வந்து இந்து கல்லூரி, யாழ்ப்பாண இந்து கல்லூரியினாலும் யாழ்ப்பாண மருத்துவ பீடத்தினாலும் ஒரு இசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டிருந்தது. அப்போ அந்த இசை நிகழ்ச்சி எல்லாமே ஒரு கல்வி சார்ந்த நடவடிக்கையாக இருப்பதனால் அந்த உறுப்பினர், மாநகர சபை உறுப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, கல்வி சார்ந்த இது இருக்கிறதால இவர்களுக்கான வரி சலுகை, அதாவது மாநகர சபையினால் அறவிடப்படுகின்ற வரியில ஒரு குறைப்பு செய்யலாம் என்ற ரீதியாக தன்னுடைய யோசனை முன்வைக்கிறார். அப்போ இதுக்கு பிரதிவாதம் நடைபெற்று அது சபையினால் அனுமதிக்கப்படுகிறது. அந்த அனுமதிக்கப்பட்ட பின் ஆளுநர் அனுப்பும் போது மாநகர சபைக்கு வருகின்ற வருமானத்தை இழக்க முடியாது என்பதன் காரணத்தினால அதை நிராகரிக்கிறார். அப்போ அதே நேரத்தில் வந்து அண்மையில் புது வருட தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண துறையப்ப அரங்கு, குறிப்பாக வந்து அது மாநகர சபைக்கு உட்பட்ட ஒரு விளையாட்டு அரங்கு, அந்த அரங்கை வந்து ஆளுநர் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா இராணுவத்தினருக்கு கொடுக்குறார். அப்போ அந்த இடத்துல அந்த உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அப்போ ஆளுநர் எவ்வாறு தன்னிச்சையாக மாநகர சபைக்கு குறித்தான ஒரு விளையாட்டு அரங்கை கொடுக்கலாம், அதற்கு எந்த ஒரு குத்தகையும் அறவிடாமல் தன்னிச்சையாக எவ்வாறு கொடுக்கலாம்,
ஒரு கல்வி சார்ந்த நடவடிக்கைகளுக்கு வரி குறைப்பு செய்ய இயலாதுன்னு சொன்ன ஆளுநர் எவ்வாறு ஒரு இராணுவ நடவடிக்கைகளுக்கு அதை இலவசமாக வழங்கலாம் என்ற ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார். அப்போ அந்த இடத்துல குறுக்கிட்ட மதிவதனி அவர்கள், மதிப்புக்குரிய மேயர் மதிவதனி அவர்கள் ஒரு விடயத்தை சொல்றார். சபையினால் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் சில விடயங்களுக்காக ஆளுநருடைய அனுமதி பெற வேண்டும், அப்போ ஆளுநருக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற ரீதியில் சொல்றார். அப்போ இந்த இடத்துல தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சார்ந்த மாநகர சபை உறுப்பினர் ஒருவர் கேள்வி ஒன்று கேட்கிறார். ஆளுநர் சொல்வதைத்தான் செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எதற்கு இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த சபை எதற்கு என்ற ரீதியில் தங்களுடைய கேள்வியை கட்டத்தோடு நீங்கள் ஆளுநருடைய மீது கொடுக்கலாம், அப்போ ஆளுநர் இந்த சபையை நடத்தட்டும் என்ற மாதிரி தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார். உண்மையிலே இது ஒரு பெரும் ஒரு பேசி பொருளாக மாற்றப்பட்டு வருகிறது. ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கட்டுப்படுத்துவதா என்ற ரீதியிலான ஒரு முரண்பாடு தான் இன்றைய மாநகர சபை நிலவுற்று வருகிறது. அப்ப எதுவாக இருந்தாலும் மாநகர சபைக்கு உட்பட்ட மக்களுடைய வரி பணத்தை இழக்க முடியாது. அதே நேரத்தில் சில விடயங்களுக்கு வரி சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் தான். ஏனென்றால் மக்களுடைய கல்வி சார்ந்த விடயங்களுக்கு வரி சலுகை வழங்கலாம் என்ற ரீதியில் மக்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அப்ப தொடர்ச்சியாக பார்ப்போம் எவ்வாறு இந்த அதிகார பரவலாக்கம் மாநகர சபைக்கும் மற்றும் இந்த உள்ளாட்சி மன்றங்களுக்கான அதிகார பரவலாக்கத்தை எவ்வாறு இந்த மத்திய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது அல்லது சில குறைபாடுகள் காணப்படுகிறதா என்ற ரீதியில தான் நோக்க தோணுகிறது. தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்க போகிறது இலங்கை திருநாட்டில் என்று. நன்றி, வணக்கம்.